நமஸ்காரம். அம்பாள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நேற்று ஒரு பதிவு பார்த்தோம். மந்திரங்கள் ஏன் சொல்கிறோம், அது என்ன காரணமாக நமக்கு பலனடைகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் அப்படின்னோம்னா 27 நட்சத்திரத்தில் தான் இந்த வேர்ல்டு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து உலக மக்களும் பிறந்திருப்பாங்க, அதுக்குள்ளார தான் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதிதேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிதேவதையை வழிபாடு செய்வதால் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் நிகழும் 100%. ஏன் அப்படின்னா, நம்ம பொதுவாக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போனாலோ இல்லை வேறு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்மளுடைய வழக்கப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தர்மத்தில் அனைவருமே நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் பெயரில் நம்ம பெயரையும் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம். ஒரு சாதாரணமாக எந்த ஒரு சுப நிகழ்வு நம்ம வீட்டிலோ எங்கே நடந்தாலும் சங்கல்பம் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்கிறோம். அப்போ அந்த பெயருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு பலம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகித்து வச்சுருக்காங்க. நட்சத்திரம், பெயர் நட்சத்திரம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட விஷயத்தில் தான் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தெய்வங்களும் அதற்குரிய மந்திரங்களை நம்ம உச்சரித்து தினசரி வாழ்வில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது நமக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது. நம்மளுடைய எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி நம்ம மேலே மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அத்தனை விதமான சௌபாக்கியங்களும் நலன்களும் அனைத்துமே கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், இன்னும் என்னென்னவோ. ஆனால் அது அவங்களுடைய சொல்லக்கூடிய அந்த பக்தியும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் விரைவாக இது சாத்தியமாகும். இந்த நட்சத்திரத்தை தெய்வங்களுடைய மந்திரங்களை நம்ம அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரத்துக்கு உரிய மந்திரங்களை பற்றி அதனுடைய பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். நட்சத்திர அதிதேவதை மந்திரங்களை எப்பொழுது தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அந்த கேலண்டரில் பார்த்தோம்னா வரும். அன்றைக்கு விரதம் இருந்து, விரதம் இருக்க முடியலைன்னா ஒரு நேரம் கூட உணவு அருந்தி இந்த மந்திரத்தை நம்ம பின்வரும் சொல்லக்கூடிய அந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நாட்களில் நம்ம அந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கினோம்னா அதுலேயே வந்துடும். அந்த நைவேத்தியம்லாம் என்ன மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். வழக்கம் போல் நம்ம எப்படி சுவாமி கும்பிடுவோமோ அதே முறையிலேயே அந்த தீபத்தின் வாயிலாக கூட நம்ம அந்த அதிதேவதையை நம்ம நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி ஏதோ அந்த நெய்வேத்தியம் நம்ம அதில் வந்து சொல்லுவோம். அந்த நெய்வேத்தியத்தை அந்த தீபத்துக்கே காமிச்சிட்டு வழிபாடு பண்ணிக்கலாம். ஒரு சிலர் அதனுடைய ஃபோட்டோ வச்சு கூட வழிபாடு பண்ணலாம். ஆனால் அவங்கவுங்க நட்சத்திர நாளில் அதை தொடங்கும்போது ஒரு முழு பலன் அளிக்கும். இல்லைங்க என்னால் நட்சத்திர அன்னைக்கு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், நம்ம வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி இந்த நாளில் வந்து நம்ம தொடங்கலாம். தொடங்கினோம்னா ஒரு அபரிவிதமான பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம அடுத்த பதிவில் ஒவ்வொரு நட்சத்திரத்தை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.